ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் வந்து நிரம்பின அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு எவ்வகை வாக்கியம் கண்டறிக அப்படிங்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம அந்த கொட்டேஷன்ஸு இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து ஒரு தொடர் வாக்கியம் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறது வந்து தொடர் வாக்கியமா கலவை வாக்கியமா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கேள்வியாக வந்து இருக்கும். இந்த இது பார்க்கையில் வந்து நமக்கு வந்து தொடர் வாக்கியம் அப்படிங்கிறாங்க. நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. இது வந்து ஒரு தொடர் வாக்கியம். நன்னூல் இது வந்து ஒரு எவ்வகை நூல் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கிறதுனால வந்து இது வந்து ஒரு வினா வாக்கியம். நன்னூல் எவ்வகை நூல்னு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ஒரு வினா வாக்கியம் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு நன்னூல்னா நம்ம என்ன சொல்லுவோம், அது வந்து ஒரு இலக்கண நூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இலக்கண நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து பவணந்தி முனிவர் தான். நன்னூல் வந்து ஒரு இலக்கண நூல், நன்னூலின் ஆசிரியர் வந்து பவணந்தி முனிவர் தான். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. பாரதிதாசன் புரட்சி கவி என அழைக்கப்படுகிறார். ஸோ இதில் ஆன்சராக வர்றது வந்து புரட்சி கவிஞர் தான். அது ஆன்சராக வர்ற மாதிரியான கொஸ்டின் தான் நம்ம இது பண்ணணும். பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னா புரட்சி கவிஞர் அப்படின்னு. ஸோ வந்து பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். இதுக்கு வந்து எப்படி வினா அப்படின்னா பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு. ஸோ நம்ம பாரதிதாசனா தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லுவோம். இயற்கை கவிஞர், புதுவை கவிஞர், புரட்சி கவி, இதெல்லாம் வந்து பாரதியாரோட வந்து சிறப்பு பெயர்கள் அப்படிம்பாங்க. இதே பாரதிதாசனை பற்றின வந்து முக்கியமான வரிகள்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதை அடிக்கடி கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்குங்க. தமிழுக்கு அமுதென்ற பெயர், அந்த தமிழ் இந்த இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், இது வந்து யாருடைய வரிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்குங்க. எங்கெங்கும் காணினும் சக்தியடா, அடுத்து நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், புதியதோர் உலகம் செய்வோம், இதெல்லாம் வந்து பாரதிதாசனோட முக்கியமான வரிகள். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, இதெல்லாம் வந்துன்னா டிஎன்பிசியில் வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துங்க. பாரதிதாசனை பற்றின கேள்விகள் வந்து கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் வந்து 2 கேள்விகள் கேட்குறாங்க. பாரதிதாசன் பாரதியார் சம்மந்தமான கொட்டேஷன்ஸ் இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாடலில் வரும் திணையை வந்து கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. இதில் வந்துன்னா வான் புகும் வடிநீர் மதில் மல்லல் மூதூர் வய வேந்தே, இது வந்து எந்த திணை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பொதுவியல் திணை அப்படிங்கிறாங்க. பாடலில் வரும் திணையை கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. வான் உட்கும் வடிநீர் மதில் மல்லல் மூதூர் வய வேந்தே, இதில் உள்ள திணை வந்து பொதுவியல் திணை அப்படிங்கிறாங்க. நமக்கு வந்து என்ன திணை அப்படின்னாவே வந்து வெற்றிலேருந்து பாழான் வரை உள்ள புறத்திணைகளுக்கு வந்து பொதுவானவரும் அவற்றுள் கூறப்படாதவற்றை கூறுதல் தான் வந்து பொதுவியல் திணை அப்படிம்பாங்க. ஸோ திணையிலே வந்து நம்ம என்ன சொல்கிறோம், தொல்காப்பியத்தில் வந்து புறத்திணைகள் வந்து 7ன்னு சொல்லுவாங்க. புறப்பொருள் வெண்பா மாலையில் வந்து புறத்திணைகள் வந்து 12 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. புறநானூரில் வந்து புறத்திணைகள் வந்து 11ன்னு சொல்லுவாங்க. அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து வெற்றி, கரந்தே, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, தும்மை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை அப்படிங்கிற மாதிரி தான் திணை வகைகள் வந்து இருக்கும். அதில் வந்து பொதுவியல் திணை அப்படின்னா வந்து வெற்றிலேருந்து பாடான் வரை உள்ள புறத்திணைகளுக்கு பொதுவானவதும் அதில் கூறப்படாதவற்றை கூறுதல் தான் பொதுவியல் திணை. ஸோ நம்ம இந்த பாடலில் வந்திருக்க திணை வந்து என்ன திணை அப்படின்னா வந்து பொதுவியல் திணை. அடுத்து இலக்கண குறிப்பு பார்த்துங்க. பசிக்கயிறு, அதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா வந்து உருவகம். அகரவரிசைப்படி வந்து எழுதுக அப்படிங்கிறாங்க. மொழிபெயர்ப்பு முன்னீர், மேடு பள்ளம், மனத்துயர், மீமிசை, இதில் வந்து ம, மீ, மூ, மே, மோ அந்த சீரீஸில் வந்து இருக்குது, நல்லா பார்த்துங்க. படுவிடம், இதில் பயின்று வந்துள்ள தொகைநிலை தொடர் எது அப்படிங்கிறாங்க. வினைத்தொகை தான் வந்து இதில் வந்திருக்க வந்து தொகைநிலை தொடர். படுவிடம் அதோட தொகைநிலை தொடர் என்ன அப்படின்னா வந்து வினைத்தொகை. இந்த இதில் வந்து எது வந்து வேர் சொல் அல்ல அப்படிங்கிறாங்க. அடி, அரி, இரு, இனிது, இதில் நீங்கள் பார்த்தாவே தெரியுது வேர்ச்சொல் வந்து ஏசிபிலாம் வந்து வேர்ச்சொல் தான். டி மட்டும்தான் வேர்ச்சொல் அல்ல, வேர்ச்சொல் அல்ல. வந்தான், இதில் உள்ள வேர்ச்சொல் வந்து என்ன அப்படின்னா வந்து வார், வரு, வா, வந்து, இதில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியுது பி ஆப்ஷன் தான் வந்து வேர்ச்சொல்லுக்கான ஆன்சர். மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தருக அப்படிங்கிறாங்க. மா அப்படின்னா வந்து பெரிய, விலங்கு, இதெல்லாம் வந்து வரும். இது வந்து ஒரு ரிப்பீட்டட் மா பற்றின ஓரெழுத்து ஒரு மொழி திருப்பி கேட்குறாங்க, பார்த்துக்குங்க. மா அதோட ஓரெழுத்து ஒரு மொழி வந்து விலங்கு. வலுவோ சொல் இல்லாத தொடரை வந்து எழுதுக அப்படிங்கிறாங்க. நமக்கு வந்து என்ன அக்ரிணியில் வந்து அன்று அல்லன்னா ஒருமைனா வந்து அன்றுன்னு சொன்னால் பன்மைனா அல்ல அப்படின்ட்டு. ஸோ அல்லைலாம் வராது, நீனா வந்தால் தான் அல்லை அப்படின்னு வரும். சென்னைக்கு அருகில் இருப்பது வந்து மதுரை அன்று, இது வந்து கரெக்டானது.
பொருந்தா சொல்லை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. ஏ ஆப்ஷன் தான். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், குண்டலகேசி வந்து நாதகுத்தனார், மணிமேகலை வந்து சீத்தலை சாத்தனார், வளையாபதிக்கு வந்து ஆசிரியர் பெயர் தெரியவில்லைன்னு போட்டிருப்பாங்க ஐம்பெரும் காப்பியங்கள். திருத்தக்க தேவர் எதுக்கு வருவாங்கன்னா சீவக சிந்தாமணி நூலுக்கு தான் வந்து திருத்தக்க தேவர் வந்து வருவாங்க. ஸோ பொருந்தாத இணை வந்து ஏ ஆப்ஷன் தான். பொருந்தா சொல்லை வந்து தேர்வு செய்க. உள்ளம், வீடு, இடம், இது மூணுமே வந்து ஒரு இதாக இருக்கும். இடம் சம்மந்தமான உள்ளம், மனம். ஸோ அழகு அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து ஆடாக வந்து இருக்கும். உள்ளம், வீடு வந்து இடம், இது மூணுமே ஒன்று. அழகு மட்டும்தான் வந்து ஒரு பொருந்தாத சொல். அரும்புதல், இதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அரும்புதல் அப்படின்னா வந்து அதோட எதிர்ச்சொல் வந்து மெலிதல். இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல்கள் யாவை அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை தான் வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படிம்பாங்க. அடுத்து பொருந்தாத இணையை, பொருத்தமான இணை நல்லா ரீட் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்க. பொருத்தமான இணையை தேர்வு செய்க அப்படிங்க. திணையை அதுக்கான வந்து சிறு பொழுதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு வச்சுக்கணும். அது அடுத்து வந்து மனப்படமாக ஞாபகம் வச்சுங்க. யாமம், மாலை, வைகரை, ஏற்பாடு, நண்பகல் அப்படின்னு வந்து வரும். ஸோ இதில் வந்து பொருத்தமானது வந்து மருதத்துக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்குது, வைகரை அப்படின்னா. ஸோ குறிஞ்சிக்குனா வந்து யாமம் வரும், முல்லைக்கு வந்துன்னா மாலை வரும், மருதம் கரெக்டாக இருக்குது, வைகரை. நெய்தல் வந்து ஏற்பாடு வரணும். ஸோ தவறாக இருக்குது. பொருத்தமான இணை அப்படின்னா வந்து மருதத்துக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்குது, வைகரை. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே. இந்த வடிகளில் பயின்று வரும் நயங்கள் என்ன அப்படிங்கிறாங்க. மோனை அப்படின்னா வந்து முதல் எழுத்து ஒன்றி வருவது, எதுகை அப்படிங்கிறது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது, இயைபு அப்படிங்கிறது கடைசி எழுத்து ஒன்றி வருவதாக வந்து இயைபு அப்படிம்பாங்க. ஸோ வந்து இதில் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், மோனை, எதுகை, இயைபு எல்லாமே வந்து ஒன்றி வந்திருக்கு. நாலடியாரை தொகுத்தவர் யார் அப்படின்னா வந்து பதுமனார் அப்படிங்கிறாங்க. நம்ம நிறையவே பார்த்துப்போம் நாலடியார் பற்றி. நாலடியாரை வந்து தொகுத்தவர், இப்போ நம்ம என்ன சொன்னோம், இலக்கண நூலில் வந்து நன்னூலுக்கு வந்து யார் சொன்னோம்னா பவனந்தி முனிவர் சொன்னோம். நாலடியாருக்கு வந்து யார் தொகுத்தாங்க அப்படின்னா வந்து பதுமனார் தான் வந்து நாலடியாரை வந்து தொகுத்திருப்பாங்க. ஸோ நாலடியார் வந்து ஏதாவது வரிகள் கொடுத்தும் கேட்குறாங்க, அப்படி இல்லைன்னா அதோட சிறப்பு பெயர்கள் மாதிரி கேட்குறாங்க. லாஸ்ட் டைம் எது கேட்டிருந்தாங்கன்னா கல்வி கரையில் கற்பவ நாள் சில, கல்வி அழகே அழகு, இந்த இது வரிகள் வந்து எந்த நூல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாலடியார், நோட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியமான வரிகள். கல்வி கரையில் கற்பவ நாள் சில, இது வந்து நாலடியார் சம்பந்தமாக கேட்ட கேள்வி. நாலடியாரை தொகுத்தவர் யார் அப்படின்னா வந்து பதுமனார். திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை அப்படிதான். திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் அப்படின்னா வந்து திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலையை வந்து யாருடையது அப்படின்னா கபிலர் தான் வந்து திருவள்ளுவ மாலை அவர்களுடையது. ஸோ திருவள்ளுவ மாலை அப்படின்னா வந்து திருக்குறளின் பெருமையை வந்து பறைசாற்றும் நூல் தான் வந்து திருவள்ளுவ மாலை. நாலடியார் என்ன சொல்லுவோம், குட்டி திருக்குறள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அல்லலுற்று ஆற்றாது அழுவாளை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி. இந்த பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அந்த இதை ரீட் பண்ணிங்க அப்படின்னாவே கண்ணகி அவங்களோட இது வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து சிலப்பதிகாரம் வந்து போட்டுடலாம். அல்லலுற்று ஆற்றாது அழுவாளை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி. இந்த பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா வந்து சிலப்பதிகாரம். நீலகேசி வந்து என்னென்னா ஒரு சமண சமய காப்பியம் தான். குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டதான் நீலகேசி. ஸோ கூற்று வந்து இரண்டுமே வந்து சரிதான். கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி என்ற புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனவர். இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் வந்து இயற்றியுள்ளார் அப்படிங்கிறாங்க. ஸோ கூற்று ரெண்டுமே சரிதான், நல்லா பார்த்துங்க. கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி என்ற புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனார். இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் வந்து இயற்றியுள்ளார் அப்படிங்கிறாங்க. தமிழரின் வாழ்வியல் கருவூலம்னா எது அப்படின்னா வந்து புறநானூறு அப்படிங்கிறாங்க. தமிழரின் வாழ்வியல் கருவூலம் அப்படின்னா வந்து புறநானூறு. ஸோ இதை புறநானூறு என்ன சொல்லுவாங்க, புறப்பாட்டு, தமிழரோட வந்து தமிழ் வரலாற்று களஞ்சியம், இப்படி கூட வந்து புறநானூறு வந்து சொல்லுவாங்க. புறப்பாட்டுலாம் வந்து கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. தமிழுக்கு கதி என போற்றப்படும் இரு நூல்கள் வந்து எது அப்படின்னா வந்து திருக்குறளும் கம்ப ராமாயணம் தான் தமிழுக்கு கதி என போற்றப்படும் இரு நூல்கள்.
மலையுருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாளி. இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து ராமாயணம் தான். மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாளி, இது வந்து ராமாயணம். ராமாயணம் வந்து கம்பர் வந்து தான் ராமாயணத்தை எழுதியிருப்பாங்க. அவர் முதல்ல வந்து அதுக்கு இட்ட பேர் வந்து ராம அவதாரம் தான் வந்து இட்டிருப்பாங்க அந்த பேர். ஸோ வந்து என்ன, கம்ப ராமாயணத்தை வந்து இயற்கை பரிணாமம்னு கூட வந்து கம்ப ராமாயணத்தை வந்து சொல்லுவாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள் வந்து எந்தெந்த நாடுகள்னா கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து. அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள்னா கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து. யானையின் உருவத்தை செதுக்குவதில் கை தேர்ந்த சிற்பிகள் வந்து யார் அப்படின்னா வந்து பல்லவர் காலத்து சிற்பிகள் தான். யானையின் உருவத்தை செதுக்குவதில் கை தேர்ந்த சிற்பிகள் வந்து பல்லவர் காலத்து சிற்பிகள். தில்லையாடி வள்ளியம்மை, இதில் தில்லையாடி என்பது வந்து வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர் தான் வந்து தில்லையாடி வள்ளியம்மை. ஸோ அதில் தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்னா வந்து தில்லையாடியில் வள்ளியம்மை பிறந்திருக்க மாட்டாங்க, வள்ளியம்மையோட அம்மா தான் வந்து தில்லையாடியில் பிறந்திருப்பாங்க. ஸோ அதில் தில்லையாடி என்பது வந்து வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்ற அன்புடன் அழைக்கப்பட்டவர் யாருன்னா அம்புஜத்தம்மாள் தான். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் வந்து அம்புஜத்தம்மாள். மனித மூளையின் தண்ணீரின் அளவு எத்தனை சதவிகிதம் அப்படின்னா 80%. மனித மூளையில் தண்ணீரின் அளவு வந்து 80% கொண்டது அப்படிங்கிறாங்க. கொன்ஸ்டாண்ட் என்னும் எத்தாலி மொழி சொல்லுக்கு பொருள் யாது அப்படின்னா வந்து கொன்ஸ்டாண்ட் அப்படின்னா வந்து அஞ்சாதவன் அப்படிங்கிறாங்க. கான்ஸ்டன்ட் ஜோசப் விஸ்கி வந்து சொல்லுவாங்கல்ல, இது வந்து வீரமா முனிவரோட வந்து இயற்பெயர் தான் வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து கொன்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வந்து அஞ்சாதவன், அவர் தைரியநாதர்னு கூட அவருக்கு இன்னொரு பேர் இருக்கும். ஜியு போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும் எந்தெந்த நூல்கள் எல்லாம் படித்திருக்கார் அப்படின்னா வந்து தமிழ் படித்திருக்காங்க, வடமொழி படித்திருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க, தமிழ் கன்ஃபார்ம் நம்ம போட்டுருவோம், வடமொழியா ஆங்கிலமா அப்படிங்கிற டவுட் வந்துருக்கும், நல்லா பார்த்துங்க. ஜியு போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும் வடமொழி தமிழ் ஆகிய மொழி நூல்களை வந்து படித்தார். ஒப்புரவு என்பதன் பொருள் யாது அப்படின்னா வந்து ஒப்புரவு அப்படின்னா ஊருக்கு வந்து உதவுவது. ஒரு இடம் வந்து இதோட எதிர்ச்சொல் வந்து கேட்டிருந்தாங்க. ஒப்புரவின் இருந்து எதிர்ச்சொல் வந்து உதவாமை. வல்லை என்னும் இன்னிசை பாடல் வந்து யாரால் பாடப்படும் அப்படின்னா வந்து வல்லைனா வந்து பெண்கள், அதான் அதோட அர்த்தம். அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வல்லை என்னும் இன்னிசை பாடல் வந்து யாரால் பாடப்படும் அப்படின்னா வந்து பெண்களால் பாடப்படும். பரிதிமாற் கலைஞர் வந்து தனிப்பாசுர தொகை வந்து என்னும் நூலினை வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்தவர் வந்து யார் அப்படின்னா வந்து ஜியு போப் அவர்கள் தான். பரிதிமாற் கலைஞனாவே கலாவதி, ரூபாவதி, நாடகவியல் இதெல்லாம் வந்து அவரோட நூல்கள் தான். அதில் வந்து தனிப்பாசுர தொகை அவரோட நூலில் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வந்து ஜியு போப் தான். வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் யார் அப்படின்னா வந்து ராபி சேதுப்பிள்ளை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. வீரமா முனிவர் வந்து தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என புகழ்ந்தவர் வந்து ராபி சேதுப்பிள்ளை. ராபி சேதுப்பிள்ளை வந்து சொல்லின் செல்வன் கூட சொல்லுவாங்க. இதே சொல்லின் செல்வன் அப்படின்னா வந்து அனுமனை சொல்லுவாங்க. தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம், குமரி, தீம்புணர், பௌவம் என்றான் எங்கெல்லை என வரையறுத்தவர் யாருன்னா காக்கை பாடினியார் அப்படிங்கிறாங்க. தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் முதல் குமரி, அதை தான் சொல்ல வர்றாங்க. வேங்கடம், குமரி, தீம்புணர், பௌவம் என்று எண்ணந்தான் எல்லை அப்படிங்கிறாங்க. இதை வந்து வரையறுத்தவர் வந்து காக்கை பாடினியார். சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் வந்து எத்தனை அப்படின்னா வந்து 26,350. சங்க இலக்கியங்கள்னாவே வந்து 8 தொகை 10 பாட்டு தான் வந்து சொல்லுவாங்க. அது ரெண்டுமே 17 மேற்கணக்கு நூல்கள் அப்படிம்பாங்க. ஸோ அந்த சங்க இலக்கியங்களோட மொத்த அடிகள் எத்தனை அப்படின்னா வந்து 26,350. நாடக சாலையொத்த நற்கலா சாலை என்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தான். நாடக சாலையொத்த நற்கலா சாலை ஒன்று இந்த நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என கூறியவர் வந்து கவிமணி தேசிக விநாயகம் வந்து பிள்ளை அப்படிம்பாங்க. ஸோ மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா, அந்த ஒரு புகழ்மிக்க வரிகள் அதெல்லாம் வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையோட தான். ஸோ அதை கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது வந்து கவிதை, இதுவும் வந்து கவிமணி அவர்களுடைய வரிகள் தான். ஸோ கவிமணி பற்றியும் இந்த கேட்குறாங்க, அடிக்கடி பார்த்துங்க. நாடக சாலையொத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் வந்து கவிமணி தேசிக விநாயகம்.
ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் எது அப்படிங்கிறாங்க. வானம் வசப்படும். ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் வந்து வானம் வசப்படும். பிரபஞ்சன் அவர்களுடையது தான் வந்து வானம் வசப்படும் அப்படிங்கிற நாவல். இதுக்காக சாகித்ய அகாதமி விருது வந்து கொடுத்துருப்பாங்க. 1995 கொடுத்துருப்பாங்க. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் வந்து வானம் வசப்படும். யாருடையதுன்னா பிரபஞ்சன் அவர்களுடையது. ஆலாப்பனை எனும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா வந்து அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான். எந்த இயர் அப்படின்னா வந்து 1999 தான் ஆலாப்பனை எனும் கவிதை தொகுப்பிற்கு வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருப்பாங்க. கோ மோகனரங்கன் பிறந்த ஊர்னு ஆலந்தூர். எப்பயுமே மோகனரங்கன் அவர்கள் வந்து குறிப்பிடும்போது ஆலந்தூர் மோகனரங்கன் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. நம்ம அதை வச்சே வந்து சொல்லிடலாம், இவரோட பிறந்த ஊர் வந்து ஆலந்தூர். கோ மோகனரங்கன் பிறந்த ஊர் வந்து ஆலந்தூர். கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடியவர் வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தியர் என்னும் நூல் வந்து என்ன நூல் அப்படின்னு கேட்குறாங்க. நாடக நூல். ஸோ இதே நேரத்துலேருந்து 1969 தான் பிசிராந்தியர் என்ற நூலுக்காக வந்து சாகித்ய அகாதமி வந்து பாரதிதாசன் அவர்கள் வந்து வாங்கியிருப்பாங்க. இதில் வந்து நம்ம ஏறும் கேட்கல, சாகித்ய அகாதமி விருது பற்றி கேட்கல. அந்த பிசிராந்தையார் அந்த நூல் வந்து என்ன நூல் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அது வந்து ஒரு நாடக நூல். பாரதிதாசனை பற்றி வந்து அவர் நடத்திய இதழ் கேட்டிருக்காங்க, குயில். பாரதிதாசன் நடத்திய இதழ்னா வந்து குயில் சொல்லுவாங்க. அடுத்து ஒரு பொறுத்துக்க பாருங்க. குயில் பாட்டுனா பாரதியார், அழகின் சிரிப்புனா வந்து பாரதிதாசன். ஸோ இதை வச்சு தான் வந்து வாணிதாசன் அவர்கள் வந்து எழிலோவியம் அப்படின்னு வந்து எழுதியிருப்பாங்க. ஒரு ப்ரீவியஸ் இயரில் வந்து நம்ம கொஸ்டினில் வந்து பார்த்துருக்கோம். அழகின் சிரிப்பை அடிப்படையாக வச்சு தான் வாணிதாசன் அவர்கள் வந்து எழிலோவியம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருப்பாங்க. துறைமுகம் வந்து சுரதா, பால் வீதி வந்து அப்துல் ரஹ்மான் தான். குயில் பாட்டு பாரதியார், அழகின் சிரிப்பு பாரதிதாசன், துறைமுகம் சுரதா, பால்வீதி வந்து அப்துல் ரஹ்மான். நரகத்தில் இடர்படப்போம் நடலை இல்லோம். இந்த கூற்றில் நடலை என்னும் சொல்லின் பொருள் அறிக அப்படின்னு ஒரு தடவை என்ன கேட்டிருந்தாங்கன்னா நடலையோட எதிர்ச்சொல் வந்து கேட்டிருந்தாங்க. நமக்கு இதில் வந்து என்ன நடலை அப்படின்னா வந்து அதோட பொருள் வந்து துன்பம். ஒரு தடவை வந்து எதிர்ச்சொல் வந்து கேட்டிருந்தாங்க. நடலையின் எதிர்ச்சொல் வந்து இன்பம் அப்படின்னு வரும். பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னா 412. ஸோ பாஞ்சாலி சபதம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து பாரதியார் தான் வருவாங்க. அவரோட நூல்கள்லேருந்து அந்த பாஞ்சாலி சபதத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னா வந்து 412 பாடல்கள் வந்து இருக்கும். பாரதியார் பற்றின கேள்விகள்னா வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, இதை சொன்னது யாரு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். இதுவும் வந்து ரிப்பீட்டட் கேள்வி, இது கேட்டுருந்துருக்காங்க, நல்லா பார்த்துங்க. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். இதெல்லாம் வந்து பாரதியோட பாடல்கள் கேட்டிருக்காங்க. இன்னும் டிஎன்பிசியில் நோட் பண்ணிக்கோங்க. பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளை. இதில் நம்ம கேள்வி வந்து என்ன, பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா வந்து 412. இது வந்து ஒரு ஓல்டு புக் கண்டென்ட்டு. ஸோ ரெண்டுமே கேட்குறாங்க. நியூ சமச்சீர் தமிழும் கேட்குறாங்க, ஓல்டு புக்கும் கேட்குறாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நியூ சமச்சீரை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஓல்டு புக்கில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் அப்படின்னா வந்து தென்றல் விடு தூது அப்படிங்கிறாங்க. பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் எது அப்படின்னா வந்து தென்றல் விடு தூது. தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அவர்களின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஸ்வாட்ஸ் பாதிரியார். தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அவர்களின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து ஸ்வாட்ஸ் பாதிரியார். உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து ஒட்டக்கூத்தர் தான். கம்பர் ராமாயணத்தில் வந்து கம்பர் வந்து பாலகண்டம்லேருந்து யுத்தகண்டம் வரைந்தான் வந்து கம்பர் எழுதியிருப்பாங்க. அதில் உத்தரகாண்டத்தை வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா ஒட்டக்கூத்தர் அவர்கள் தான் வந்து எழுதியிருப்பாங்க. கவி ராட்சசன் அப்படின்னு கூட வந்து ஒட்டக்கூத்தரை வந்து சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.